உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அதை அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நம் எதிர்பார்ப்புகளை, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு உரைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுகிறவர், அவர் வார்த்தைகள்ல உண்மை உள்ளவர், செயல்கள்ல அவர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். யோசனையில் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு இயேசு சந்திக்கிறார். ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 55 அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 55 அதிகாரம் 3 நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அந்த கடைசி பகுதியை எல்லாரும் நம்ம சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? எனக்கு என்று சொல்லி நம்ம அதை வாசிக்க போறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை முன்குறித்த தேவன். ஹல்லேலூயா. என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவரை கைவிடாது நடத்தின தேவன். ஹல்லேலூயா. கடைசி வரையில் நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி உரிமை பாராட்டுவாங்க? என் முற்பிதாக்களின் தேவனே, என் முற்பிதாக்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அதை எனக்கு நிறைவேற்றுங்க. இன்னைக்கு ஒருவேளை அது தாவீதுக்கு தான் அப்படி நம்ம சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கும் அது ஒரு நித்திய உடன்படிக்கையாக அவர் அதை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அதே போல தாவீதின் தேவன் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல அப்பா மூலமாக தாவீதுக்கு என்னென்ன கிருபைகளை ஆண்டவர் அருளினார் என்று நிறைய காரியங்களை சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானித்து வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொண்டு அதை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11-12 நம்ம வாசிக்கலாமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சவுலுக்கு அடுத்தபடியாக தாவீதை அபிஷேகம் பண்ணணும் என்ற இந்த சூழ்நிலை வரும் பொழுது ஈசாயின் குடும்பத்தில் இருக்கிற அவருடைய மகன்களை அழைக்கிறாங்க.
அப்பொழுது உருவத்தில் பார்ப்பதற்கு சரீர பிரகாரமாய் ரொம்ப அழகா இருக்கிற எலியாபை கொண்டு வராங்க. அடுத்ததாக அபினதாபை கொண்டு வராங்க, சம்மாவை கொண்டு வராங்க. அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க இல்லை, மனுஷன் பார்க்கறது போல நான் பார்க்கல, நான் தேவன், நான் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டு கடைசியில் கேட்குறாங்க, இவ்வளவுதானா உன் பிள்ளைகள், இவ்வளவுதானான்னு சொல்லும் பொழுது அப்புறம் கடைசியில் சொல்றாங்க, இல்லை இவங்களுக்கும் இளையவன் கடைசியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆள் அனுப்பி அவனை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியை பாருங்க. இங்கே அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அந்த 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 சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். தகப்பனார் நிற்கிறார், சாமுவேல் நிற்கிறார், சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை 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 அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம். ஆனால் அங்கே சாமுவேல் சொல்லுகிறார், அவன் வரும் வரைக்கும் நான் காத்திருக்க போகிறேன். அடுத்த வசனத்தில் பாருங்க, 12ஆம் வசனத்தில் அங்கே சாமுவேல் வரும்பொழுது, தாவீது வரும்பொழுது சாமுவேலை ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார், நீ எழுந்து நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. சகோதரர் மத்தியில் தாவீதின் தலையை ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. துரத்தப்பட்டவன், மறக்கப்பட்டவன், எல்லாராலும் இழிவாய் அவன் நடத்தப்பட்டவன். ஆனா பாருங்க, தகப்பன் முன்னிலையில், சகோதரர் முன்னிலையில் அந்த தீர்க்கதரிசியை எழுந்து, அது வரைக்கும் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நான் நினைக்கிறேன் இல்லையா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து அவனிடத்துல போய் அபிஷேகம் பண்ணு. அப்போ தாவீது வரதற்கும் இங்கிருந்து சாமுவேல் எழுந்து அவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீதின் மேல அவர் கிருபையா இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் கண்கள்ல தயவு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான தயவு, அந்த நிச்சயமான கிருபை நமக்கும் அது உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அதேதான் சங்கீதம் 23:5 அவர் பாடலாய் பாடுகிறார். என்ன சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிறம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை இழிவுபடுத்தி இருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஒரு கண்டுக்காம போயிருக்கலாம், எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் ஒருவேளை நிந்தைக்குள்ளாக நீங்கள் தலை குனிந்து நின்றிருக்கலாம். அன்றைக்கு தாவீதின் தலையை உயர்த்தினவர். ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும்படி கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை இழிவுபடுத்தினாங்கப்பா, உண்மைதான், என்னை உதாசீனப்படுத்தினாங்க, என்னை கண்டுக்கல, என்னை ஒரு பொருட்டாவே எண்ணாமல் போனாலும் ஆண்டவர் இந்த ஆண்டு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகள். ஹல்லேலூயா. தாவீதுக்கு உம்முடைய கண்கள்ல தயவு கிடைத்தது போல, ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை, ஒருவேளை உங்க பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உங்க பிள்ளைகளை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை, ஹல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பிள்ளைகளின் தலையை உயர்த்துவீராக. எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தார்களோ அன்றைக்கு தாவீதின் தலையை உயர்த்தின தேவன் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கும் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஆண்டு எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். தலை குனிந்தீங்களோ, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை
அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் தலையை உயர்த்துகிற ஆண்டு. சொல்லுங்க, எங்கள் தலைகளை உயர்த்துகிற ஆண்டு. எங்களுக்கு உம்முடைய கண்கள்ல தயவு பெறுகிற ஆண்டு. சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி உண்டாகிற ஆண்டு. அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அதனால சத்துருக்களுக்கு முன்பாக அவன் தலையை அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டும் அதே போல நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய தலைகளை அவர் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.